நாங்கள் முன்னருள்ள பகுதியில் டாட்டில் லூப் என்றால் என்ன என்று பார்த்தோம். நாங்கள் லூப்ஸ் பற்றி கதைக்கும் பொழுது கதைத்த முதல் லூப் ஃபார் லூப் ஆகும். நான் உங்களுக்கு இந்த பாட்டிலும் ஃபார் லூப் கான்செப்ட் பற்றி மேலும் தெளிவுபடுத்த எதிர்பார்க்கின்றேன். நான் இப்பொழுது டாட் பேடிற்கு செல்கின்றேன். டாட் பேடில் இவ்வாறு லிஸ்ட் ஒன்றை நான் கொடுத்துள்ளேன். உங்களால் ஃபார் லூப் ஒன்றை யூஸ் செய்து இந்த லிஸ்டினை பிரிண்ட் செய்து கொள்ள முடியும். நான் இதனை பிரிண்ட் செய்து காண்பிக்கின்றேன். இவ்வாறு print the list using a for loop என்று டைப் செய்கின்றேன். அதாவது உங்களால் இங்கு லிஸ்டில் இருக்கின்ற எலிமெண்ட்ஸினை தனித்தனியாக பிரிண்ட் செய்து கொள்ள முடியும். அதாவது for loop ஒன்றின் மூலம் இந்த லிஸ்டினை traversal செய்ய வேண்டும். அப்பொழுது உங்களுக்கு இதற்கு for loop ஒன்றினை கொடுக்க வேண்டும். நான் முதலில் int I சமம் 0வில் இருந்து ஆரம்பிப்பேன். ஏனென்றால் எம்மால் இவ்வாறு லிஸ்டின் இண்டெக்ஸில் இருந்து லிஸ்ட் ஒன்றின் மூலம் செல்ல முடியும். லிஸ்டின் இண்டெக்ஸ் 0வில் ஆரம்பிக்கும். உங்களுக்கு நாங்கள் அந்த விடயங்களினை லிஸ்ட் பற்றி கதைக்கும் பொழுது கதைத்தது நினைவிருக்கும். எமக்கு லிஸ்ட் ஐயினை 0த்தில் ஆரம்பிக்க வேண்டும் என்று தெரியும். நாங்கள் எங்கிருந்து லிஸ்ட் நிறைவடைய வேண்டும் என்று எவ்வாறு கண்டுபிடிப்பது? உங்களுக்கு நாங்கள் முன்னருள்ள பகுதியில் ஸ்ட்ரிங் ஒன்றை ட்ராவர்ஸ் செய்யும் முறை நினைவிருக்கும். நாங்கள் ஸ்ட்ரிங் எங்கு நிறைவடைந்தது என்று எவ்வாறு கண்டுபிடித்தோம்? நாங்கள் ஸ்ட்ரிங்கின் லென்த் வரை சென்றோம். இதிலும் அவ்வாறுதான். உங்களால் இந்த ஐ சிறிது நம்பர்ஸின் லென்த் வரை செல்ல முடியும். எங்களுக்கு லிஸ்டின் லென்த் என்றால் அதற்குள் இருக்கின்ற எலிமெண்ட்ஸ் அளவு என்று தெரியும். உங்களுக்கு லிஸ்டின் எலிமெண்ட்ஸ் 5 இருக்கின்றது என்றால் 5 என்றே இங்கிருந்து வரும் என்பது தெரியும். உங்களுக்கு நீங்கள் 0த்திலிருந்து எலிமெண்ட் 5ற்கு இண்டெக்ஸ் செய்து செல்லும் பொழுது 0, 1, 2, 3, 4 என்றே வரும் என்பது நினைவிருக்கும். அதாவது 5 எலிமெண்ட்ஸிற்கு 4 இண்டெக்ஸ் இருக்க முடியும். அப்பொழுது எமக்கு 5 என்ற இண்டெக்ஸ் தேவைப்படுவது இல்லை. அப்பொழுது இங்கு நம்பர்ஸ் லென்த் 5 ஆகும். I என்றது 4ற்கே சமனாக முடியும். இப்பொழுது நாங்கள் I சிறிது 5 என்பதை இங்கு யூஸ் செய்ய முடியும். அப்பொழுது 4ற்கு வந்தவுடன் 5 சிறிது 5 என்ற கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகி இந்த ஃபார் லூப் டெர்மினேட் ஆகின்றது. அவ்வாறு நாங்கள் இதனை எழுதுகின்றோம். இந்த விடயங்கள் கடினமான விடயங்கள் இல்லை. நான் I என்பதை ஒன்றால் ஒன்றே அதிகரிப்பேன். எனக்கு இப்பொழுது நம்பர்ஸில் I பிரிண்ட் செய்ய வேண்டும். அதாவது நம்பர்ஸில் அங்கு இருக்கின்ற எலிமெண்ட்ஸ்களை பிரிண்ட் செய்ய வேண்டும். உங்களுக்கு முன்னருள்ள லிஸ்ட் ஒன்றினை பிரிண்ட் செய்வது போன்று இல்லை. இப்பொழுது இவ்வாறு ஒவ்வொரு இன்டிஜர்ஸ் வேல்யூஸும் மேனுவலி இங்கு பிரிண்ட் ஆகின்றது தெரியும். இப்பொழுது உங்களுக்கு இந்த விடயம் எவ்வளவு எளிதானது என்று புரியும். எனக்கு இங்கு ஈவன் நம்பர்ஸ் மாத்திரம் பிரிண்ட் செய்ய வேண்டும் என்று சிந்தித்து பாருங்கள். அப்பொழுது உங்களால் மாடியூலஸ் ஆபரேட்டரினை யூஸ் செய்ய முடியும். நான் இந்த முன்னருள்ள பாட்டில் சமரி ஒன்றினை போன்றே இவற்றை கொடுக்கின்றேன். உங்களால் இவ்வாறு I மாடியூலஸ் 2 சமம் 0 ஆனால் என்று கொடுக்க முடியும். அதாவது சரியாக 2ஆல் பிரிக்கப்படுகின்றது என்பதாகும். எனக்கு இந்த சந்தர்ப்பத்திலே இந்த I என்பதனை பிரிண்ட் செய்ய வேண்டும். உங்களால் நம்பர்ஸ் I பிரிண்ட் செய்ய முடியும். இங்கு நான் மிஸ்டேக் ஒன்றினை செய்துள்ளேன். நான் இங்கு பார்க்க வேண்டியது I இல்லை. I என்று எடுத்தால் இங்கு 0, 1, 2, 3, 4 ஆகவே பிரிண்ட் ஆகும். இங்கு நான் இந்த லிஸ்டினை பார்க்க வேண்டும். அப்பொழுது உங்களுக்கு நான் இங்கு இந்த நம்பர்ஸ் என்பதன் உள்ளே இருக்கின்ற ஐயினை பார்க்க வேண்டும் என்று புரிய வேண்டும். அதாவது நான் 1, 2, 3, 4 என்று இவ்வாறு பார்க்க வேண்டும். நான் அது உங்களுக்கு தவறாகாது என்று நினைக்கின்றேன். 2 மற்றும் 4 என்ற பெருமானங்கள் இங்கிருந்து அழகாக பிரிண்ட் ஆகின்றது பாருங்கள். நான் இங்கு செய்த விடயம் உங்களுக்கு சரியாக புரிய வேண்டும். நான் இங்கு I என்ற வேல்யூ அன்றி இந்த நம்பர்ஸ் உள்ளே இருக்கின்ற எலிமெண்ட்ஸினை செக் செய்ய வேண்டும். உங்களால் இந்த லிஸ்ட் நேம் உள்ளே இந்த சதுர அடைப்பினை யூஸ் செய்து அந்த எலிமெண்ட்ஸிற்கு ஆக்சஸ் செய்ய முடியும். நாங்கள் அந்த விடயங்களினை பற்றி முன்னர் கதைத்தோம். அந்த விடயங்கள் மிகவும் எளிதானவை ஆகும். நீங்கள் உங்களுக்கு இங்கு இந்த லிஸ்டின் எலிமெண்ட்ஸின் பெருக்கலினை உருவாக்க வேண்டும் என்று கருதுங்கள். அந்த விடயத்தை எவ்வாறு செய்வது? இந்த விடயம் மிகவும் எளிதானதாகும். நாங்கள் எவ்வாறு இதனை செய்வது என்று பார்ப்போம். நான் இவ்வாறு give the product of the list elements என்று டைப் செய்கின்றேன். முதலில் ப்ராடக்டினை அசைன் செய்து கொள்ள வேரியபிள் ஒன்றை தயாரிக்க வேண்டும். அப்பொழுது நான் ப்ராடக்ட் ஒன்றை தயாரிக்கின்றேன். நான் இந்த ப்ராடக்ட் என்பதை எப்பொழுதும் பெருக்கலுக்காகவே யூஸ் செய்கின்றேன். நான் உங்களுக்கு இதனை மீண்டும் தெளிவுபடுத்துகின்றேன்.
முதலில் நான் ப்ராடக்ட் ஒன்றினை எவ்வாறு தயாரிக்கின்றேன். நான் இதற்கு இன்னும் வேல்யூ ஒன்றினை அசைன் செய்யவில்லை. உங்களால் ப்ராடக்ட் ஒன்றை தயாரித்த பிறகு இந்த ப்ராடக்டின் வேல்யூவினை இந்த நம்பரில் ஐயிலிருந்து தொடர்ச்சியாக அதிகரிக்க முடியும். உங்களுக்கு நாங்கள் இவ்வாறே ப்ராடக்ட் ஒன்றை தயாரிக்கின்றோம் என்பது நினைவிருக்கும். இப்பொழுது உங்களுக்கு இவ்வாறு நான் நலபுல் என்று இஷ்யூ ஒன்று இருக்கின்றது. அதனை பற்றி சிந்திக்க வேண்டாம். இங்கு நீங்கள் இந்த ப்ராடக்டின் இனிஷியல் வேல்யூ எத்தனையாக இருக்க வேண்டும் என்று கருதுங்கள். நீங்கள் இதனை 0க்கு அசைன் செய்தால் இந்த ப்ராடக்ட் என்பது 0ஐ 1ஆல் பெருக்குவது, 0ஐ 2ஆல் பெருக்குவது போன்ற விதத்தில் செல்லும் பொழுது இறுதியில் அனைத்து எண்ணுகளும் 0ஆகவே மாறும் இல்லையா? அதனை சிந்தித்து பாருங்கள். நாங்கள் பொதுவாக சம் ஒன்றினை போன்று தயாரிக்கும் பொழுது 0த்திற்கே முதலில் அசைன் செய்கின்றோம். அதாவது ஏதாவது பெருமானத்திற்கு அசைன் செய்தால் எமது சம் தவறாக செல்லும். அது உங்களுக்கு புரிய வேண்டும். அதுபோன்றே நாங்கள் இந்த ப்ராடக்ட் ஒன்றினை எடுக்கும் பொழுது பொதுவாக நாங்கள் 1ற்கே அசைன் செய்ய வேண்டும். ஏனென்றால் 1 என்பது ஏதாவது பெருமானத்தினால் அதிகரித்தால் அந்த பெருமானமே வரும். இப்பொழுது உங்களுக்கு நாங்கள் ப்ராடக்ட் என்பதை இவ்வாறு ஒன்றாக இனிஷியலைஸ் செய்த பிறகு எம்மால் இவ்வாறு இந்த வேலையை செய்து கொள்ள முடியும் என்று புரிய வேண்டும். இப்பொழுது உங்களுக்கு இதில் எவ்வாறு ப்ராடக்ட் உருவாகின்றது என்று புரியும். இப்பொழுது நான் இவ்வாறு ப்ராடக்டினை பிரிண்ட் செய்தால் இந்த எலிமெண்ட்ஸின் பெருக்கல் எனக்கு பிரிண்ட் ஆக வேண்டும். மிகவும் எளிதாகும். உங்களுக்கு 120 என்பது பிரிண்ட் ஆகின்றது தெரியும். நான் உங்களுக்கு அது புரிய வேண்டும் என்று நினைக்கின்றேன். அடுத்து நான் இங்கு இவ்வாறு 10 எதிர்மறை 20 30 40 எதிர்மறை 50 என்ற லிஸ்ட் ஒன்றை டிஃபைன் செய்திருக்கின்றேன். எனக்கு இப்பொழுது இங்கு give the product of all the positive elements என்று தயாரிக்க வேண்டும். அதாவது எனக்கு அனைத்து பாசிட்டிவ் எண்களின் ப்ராடக்டினை தயாரிக்க வேண்டும். அப்பொழுது ப்ராடக்ட் என்பதை 1க்கு இனிஷியலைஸ் செய்வதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்பொழுது நான் இந்த ப்ராடக்டிற்கு அனைத்து எலிமெண்ட்ஸினையும் செக் செய்ய வேண்டும். அதாவது எனக்கு இந்த ப்ராடக்ட் பாசிட்டிவ் எண்களுக்கு மாத்திரம் தேவைப்படுகின்றது. இப்பொழுது எனக்கு இதனை இஃப் கண்டிஷன் ஒன்றிற்குள் கொடுக்க வேண்டும். இஃப் என்று டைப் செய்து நம்பரில் I 0ஐ விடவும் அதிகமானால் என்று இஃப் கண்டிஷன் ஒன்றினை கொடுக்கின்றேன். அதுவே நாங்கள் செக் செய்ய வேண்டிய கண்டிஷன் ஆகும். அப்பொழுதே இவ்வாறு ப்ராடக்ட் தயாரிக்கப்படும். உங்களுக்கு இப்பொழுது இதனை ரன் செய்த பிறகு பெருக்கல் 10 30 40 என்றே இங்கிருந்து வர வேண்டும் என்று புரியும். இப்பொழுது நான் இங்கு சிறிய விடயம் ஒன்றை கற்பிக்கின்றேன். எம்மால் இங்கு இதனை மற்றொரு முறையில் எழுதி கொள்ள முடியும். இதனை நான் இங்கு வைத்து ப்ராடக்ட் பெருக்கல் சமன் நம்பர்ஸில் I என்று எழுதுகின்றேன். நாங்கள் இது பற்றியும் முன்னர் கதைத்தோம். அதனால் உங்களுக்கு இந்த விடயங்கள் இப்பொழுது நன்றாக புரிய வேண்டும். இப்பொழுது நாங்கள் எவ்வாறு லிஸ்ட் ஒன்றின் மூலம் சென்று for loopல் இருந்து ஒவ்வொரு விடயங்களை செய்வது என்று பார்த்தோம். நான் இப்பொழுது உங்களுக்கு இந்த for loop எழுதும் முறை பற்றி சிறந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று இருக்கின்றது என்று நினைக்கின்றேன். நாங்கள் இப்பொழுது சிறிய ஸ்பெஷலான விடயம் ஒன்றை கதைப்போம். இங்கு for loop ஒன்றிற்குள் மேலும் for loop ஒன்றினை ரன் செய்து கொள்ள முடியும். அதாவது எம்மால் for loop உள்ளே இவ்வாறு நெஸ்டட் for loopஸினை ரன் செய்து கொள்ள முடியும். நாங்கள் எவ்வாறு இந்த நெஸ்டட் for loop ஒன்றை சரியாக எழுதி கொள்வது என்று பார்ப்போம். நான் இப்பொழுது மீண்டும் எனது டாட் பேடிற்கு வந்து இவ்வாறு இவற்றை கிளியர் செய்கின்றேன். இப்பொழுது நான் இங்கு வந்து நெஸ்டட் லிஸ்ட் ஒன்றை தயாரிக்கின்றேன். நெஸ்டட் லிஸ்ட் ஒன்று என்றால் லிஸ்ட் ஒன்றிற்குள் இருக்கும் மற்றொரு லிஸ்ட் ஆகும். உங்களுக்கு இந்த விடயங்கள் இப்பொழுது புரிய வேண்டும். இவ்வாறு லிஸ்ட் ஒன்றிற்குள் இன்டிஜர்ஸ் எலிமெண்ட்ஸில் இருந்து உருவான மற்றொரு லிஸ்ட் இருக்கின்றது. நான் இதற்கு நெஸ்டட் லிஸ்ட் என்று கொடுக்கின்றேன். இவ்வாறு நெஸ்டட் லிஸ்ட் ஒன்று இருக்கின்றது. இது முதல் லிஸ்ட் ஆகும். இதற்குள் கமாவிலிருந்து வேறான மற்றொரு லிஸ்ட் இருக்கின்றது. பிறகு இவை இன்டிஜர்ஸ் ஆகும். நான் இப்பொழுது நெஸ்டட் லிஸ்ட் ஒன்றை தயாரித்தேன். இங்கு நெஸ்டட் லிஸ்ட் ஒன்று இருக்கின்றது. அல்லது இதற்கு 2D லிஸ்ட் என்று கூறுவோம். அது 2 டைமென்ஷனல் லிஸ்ட் ஆகும். இப்பொழுது எனக்கு இந்த 2 டைமென்ஷனல் லிஸ்ட் உள்ளே இருக்கின்ற எலிமெண்ட்ஸினை for loop ஒன்றை யூஸ் செய்து பிரிண்ட் செய்வதே தேவையாகும். நான் for loop ஒன்றினை கொடுக்கின்றேன்.
நாங்கள் இவ்வாறு for I 7 என்று டைப் செய்து 0வில் இருந்து ஆரம்பிப்போம். எனக்கு இந்த I இந்த நெஸ்டட் லிஸ்டின் லென்த் வரை செல்ல வேண்டும். பிறகு I++ என்று டைப் செய்கின்றேன். இப்பொழுது நான் இங்கு நெஸ்டட் லிஸ்டின் I பிரிண்ட் செய்கின்றேன். இப்பொழுது உங்களுக்கு லிஸ்ட் ஒன்றே இங்கிருந்து பிரிண்ட் ஆகின்றது புரியும். நான் உங்களுக்கு இங்கு வேறுபாட்டினை எளிதாக பார்ப்பதற்கு இவ்வாறு சிறிய கோடு சிலவற்றினை பிரிண்ட் செய்து காண்பிக்கின்றேன். உங்களுக்கு எமக்கு லிஸ்டாக இது பிரிண்ட் ஆகாது என்பது புரியும். இவையே பிரிண்ட் ஆகின்றது பாருங்கள். இப்பொழுது உங்களுக்கு நாங்கள் இதற்குள் மீண்டும் செல்ல வேண்டும் என்று புரியும். இதற்குள் சென்றாலே எனது எலிமெண்ட் சந்திக்கும். நாங்கள் அதனை எவ்வாறு செய்வது என்று பார்ப்போம். அப்பொழுது எனக்கு இது பிரிண்ட் ஆக தேவையில்லை. பாருங்கள், இதற்குள் சென்றாலும் மேலும் லிஸ்ட் ஒன்று இருக்கின்றது. ஆகவே உங்களால் மேலும் for loop ஒன்றை இதற்குள் எழுதி கொள்ள முடியும். உங்களால் for int j என்று டைப் செய்ய முடியும். ஏனென்றால் நாங்கள் மேலேயும் I எடுத்ததால் இங்கு I-னை எடுக்க முடியாது. அதனால் இங்கு j ஆக வேண்டும். பிறகு நெஸ்டட் லிஸ்டின் I-இன் லென்த்தினை விடவும் j சிறிதாக இருக்க வேண்டும். அடுத்து j++ என்று டைப் செய்கின்றேன். இப்பொழுது நாங்கள் நெஸ்டட் லிஸ்டின் I மற்றும் j பிரிண்ட் செய்து பார்ப்போம். இப்பொழுது உங்களுக்கு தேவையானவை இங்கிருந்து பிரிண்ட் ஆக வேண்டும். நீங்கள் இப்பொழுது எமது எலிமெண்ட்ஸ் இங்கிருந்து பிரிண்ட் ஆகின்றது என்பதை பார்க்கலாம். நான் உங்களுக்கு இங்கு செய்த விடயத்தை மீண்டும் தெளிவுபடுத்துகின்றேன். நான் இங்கு இவ்வாறு 2D லிஸ்ட் ஒன்றை டிஃபைன் செய்தேன். 2D லிஸ்ட் என்றால் இங்கு நாங்கள் லிஸ்ட் ஒன்றிற்குள் மேலும் லிஸ்ட் ஒன்றினை தயாரித்துள்ளோம். நீங்கள் லிஸ்ட் ஒன்றிற்குள் மற்றொரு லிஸ்ட் ஒன்று இருக்கின்றதை பார்க்கலாம். பிறகு நான் for loop ஒன்றினை கொடுத்து இதனை ரன் செய்தால் இங்கு இந்த லிஸ்ட் மற்றும் இந்த லிஸ்ட் பிரிண்ட் ஆகும். ஏனென்றால் இங்கு நெஸ்டட் லிஸ்ட் என்றால் மற்றொரு லிஸ்ட் ஒன்று என்பதால் ஆகும். இதுவே அதற்குள் இருக்கின்ற முதல் எலிமெண்ட் ஆகும். நான் உங்களுக்கு இது மேலும் தெளிவாக இருப்பதற்கு இந்த நெஸ்டட் லிஸ்டிற்குள் வந்து இந்த நெஸ்டட் லிஸ்டின் 0 என்பதை பிரிண்ட் செய்கின்றேன். நான் இங்கு ஸ்டேட்மெண்ட்டினை நீக்குகின்றேன். உங்களுக்கு இதன் 0 என்றால் 1 இல்லை என்று புரியும். நான் இந்த லிஸ்ட் என்பதே இதன் 0 எலிமெண்ட் ஆகும். நான் இதன் முதல் எலிமெண்ட் பிரிண்ட் செய்து காண்பிக்கின்றேன். இந்த 4, 5, 6 என்ற முழுமையான லிஸ்ட் இதற்குள் இருக்கின்ற முதல் எலிமெண்ட் ஆகும். அப்பொழுது உங்களுக்கு இதிலிருந்து வரும் I முழுமையான லிஸ்ட் ஒன்றாகும். அதாவது முழுமையான லிஸ்டாக இந்த I-ற்குள் வருகின்றது. அப்பொழுது இந்த முதல் for loopல் இருந்து வரும் இதற்குள்ளேயும் செல்ல வேண்டும் அல்லவா? இதற்குள் சென்றே இதற்குள் இருக்கின்றவற்றை பிரிண்ட் செய்ய வேண்டும். எனவே நான் அடுத்த for loop ஒன்றினை கொடுத்துள்ளேன். பாருங்கள், நெஸ்டட் லிஸ்டின் I என்றால் இது. I என்பதன் உள்ளே மீண்டும் j என்றால் இதற்குள் உள்ள எலிமெண்ட் ஒன்றாகும். நான் உங்களுக்கு புரியும் என்று நினைக்கின்றேன். நான் இதனை 0 என்று கொடுத்தால் ஒவ்வொரு எலிமெண்ட்டிலும் இருக்கின்ற இந்த முதல் உறுப்பு பிரிண்ட் ஆக வேண்டும் என்பதை புரிந்து கொள்வீர்கள். நான் 147 என்று நீங்கள் பிரிண்ட் ஆகின்றதை பார்க்கலாம். ஏனென்றால் இது 3 முறை லூப் ஆகின்றது. ஏனென்றால் நான் இந்த நெஸ்டட் லிஸ்ட் I-இன் லென்த் வரை இதனை லூப் செய்கின்றேன். அதனால் நான் இங்கு j கொடுத்ததாலே இது லூப் ஆகி எனக்கு வேல்யூஸ் பிரிண்ட் செய்து கொடுக்கும். உங்களுக்கு இப்பொழுது சரியாக எனது வேல்யூஸ் பிரிண்ட் ஆகின்றது புரியும். உங்களுக்கு இங்கு இந்த கன்வென்ஷன் குழப்பமாக இருந்தால் இங்கு இருக்கின்ற விடயத்தை மீண்டும் தெளிவுபடுத்துகின்றேன். நான் முதலில் இதற்குள் செல்கின்றேன். உங்களால் இதற்குள் நெஸ்டட் லிஸ்ட் I-இல் இருந்து செல்ல முடியும். அதன் உள்ளே சென்று இந்த எலிமெண்ட் ஒன்றிற்குள் செல்ல முடியும். என்னால் மீண்டும் நெஸ்டட் லிஸ்டிற்குள் செல்ல வேண்டும் என்பதால் இந்த j என்பதனை யூஸ் செய்ய முடியும். ஏனென்றால் j என்பதும் 0 இருந்து 3 வரையே செல்ல முடியும். நான் இப்பொழுது உங்களுக்கு நெஸ்டட் லூப் ஒன்றை சரியாக ரன் செய்வது எவ்வாறு என்று சிறந்த நாலேஜ் ஒன்று வர வேண்டும் என்று நினைக்கின்றேன். நாங்கள் இந்த விடயங்களை பின்னரும் கதைப்போம்.
இந்த விடயங்கள் இப்பொழுது புரியவில்லை என்று கவலைப்பட ஒன்றும் இல்லை. நாங்கள் மேலும் எக்ஸாம்பிள் ஒன்றினை செய்து எவ்வாறு இந்த நெஸ்டட் லிஸ்ட் ஒன்றை சரியாக பிரிண்ட் செய்வது என்று பார்ப்போம். நான் இவ்வாறு நெஸ்டட் லிஸ்ட் ஒன்றை தயாரித்துள்ளேன். நான் இதனை ஃபார்மட் செய்கின்றேன். இவ்வாறு நெஸ்டட் லிஸ்ட் உள்ளே நேம் லிஸ்ட் ஒன்று இருக்கின்றது. உங்களால் இந்த நெஸ்டட் லிஸ்ட் உள்ளே முதல் லிஸ்ட் உள்ளே உள்ள இந்த லிஸ்ட் எலிமெண்ட்ஸ் பிரிண்ட் செய்து கொள்ள முடியும். நான் மீண்டும் பிரிண்ட் செய்து காண்பிக்கின்றேன். இதற்குள் சென்று இந்த நேம்ஸ் என்பதன் 0 பிரிண்ட் செய்தால் என்ன வரும்? நேம்ஸ் என்பதன் 0 என்றால் இந்த லிஸ்ட் ஆகும். இந்த லிஸ்டானது எலிமெண்ட்ஸ் இல்லை. நான் கூறும் விடயங்களினை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் நான் இதனை ரன் செய்தால் இந்த லிஸ்ட் என்பதே பிரிண்ட் ஆகின்றது என்பதனை பார்க்கலாம். நாங்கள் லிஸ்ட் என்று எவ்வாறு கண்டுபிடிப்பது? எனக்கு இது இந்த சதுர அடைப்புகளால் ரப் செய்ய ஆகியுள்ளதை இப்பொழுது இந்த லிஸ்டிற்குள் சென்று இந்த சமின் என்பதை மாத்திரம் ஆக்சஸ் செய்ய முடியும். அதாவது இந்த வரும் லிஸ்டின் 0 என்ற எலிமெண்ட் சமின் ஆகும். உங்களுக்கு இதனை ரன் செய்தால் சமின் என்பது இப்பொழுது பிரிண்ட் ஆக வேண்டும். பாருங்கள், நீங்கள் இங்கு சமின் என்றது இப்பொழுது பிரிண்ட் ஆகின்றது என்பதை பார்க்கலாம். உங்களுக்கு புபுது என்றது பிரிண்ட் செய்ய வேண்டும் என்றால் உங்களால் லிஸ்டில் 2 என்று பிரிண்ட் செய்ய முடியும். உங்களுக்கு தெரியும் புபுது என்பது அழகாக பிரிண்ட் ஆகின்றது. இப்பொழுது எனக்கு இவ்வாறு தேவையில்லை. எனக்கு இந்த அனைத்து பெயர்களையும் பிரிண்ட் செய்ய வேண்டும். அப்பொழுது நான் for loop ஒன்றை எழுதிக் கொள்கின்றேன். இவ்வாறு int I சமம் 0 I சிறிது names.length என்று டைப் செய்து பிறகு I++ என்று டைப் செய்கின்றேன். அடுத்து நீங்கள் நேம்ஸில் I பிரிண்ட் செய்தால் இந்த 2 லிஸ்ட்டுமே எனக்கு பிரிண்ட் ஆகின்றதை பார்க்கலாம். இப்பொழுது எனக்கு மீண்டும் இந்த லிஸ்ட்களுக்குள் செல்ல வேண்டும். அப்பொழுது நான் மேலும் for loop ஒன்றை கொடுக்க வேண்டும். ஏனென்றால் நான் இந்த லிஸ்டின் உள்ளே செல்ல வேண்டும். அதற்கு என்னால் I யூஸ் செய்து கொள்ள முடியாது. என்னால் J என்பதனை யூஸ் செய்து கொள்ள முடியும். Jயும் 0 செல்லும். அப்பொழுது நான் எதன் லென்த்தினை கண்டுபிடிக்க வேண்டும்? இவ்வாறு அனைத்து முறையும் எலிமெண்ட்ஸ் 3 இல்லை, இந்த லிஸ்ட் உள்ளே எலிமெண்ட்ஸ் 2 இருக்க முடியும் என்று சிந்தித்து பாருங்கள். அதனால் உங்களால் இந்த லென்த்தினை கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் நான் இதனை ரன் செய்து காண்பித்தால் இங்கு லிஸ்டில் 3 இருக்கின்றதனை பார்க்கலாம். இங்கு லிஸ்டில் 2 இருக்கின்றது. அப்பொழுது இந்த லென்த்திற்கு இதனை ரன் செய்ய வேண்டும். இதன் லென்த்திற்கு ரன் செய்ய வேண்டும். இதன் லென்த் என்றால் என்ன? இதன் லென்த் என்றால் இது. நாங்கள் அதன் லென்த்தினை எவ்வாறு எடுப்பது? எம்மால் டாட் லென்த் யூஸ் செய்ய முடியும். நீங்கள் இப்பொழுது நான் இதனை ரன் செய்தால் தெரியும் இதன் லென்த் 3 இல்லை 2 என்று பிரிண்ட் ஆகின்றதை பார்க்கலாம். அதாவது இதன் லென்த் 3, இதன் லென்த் 2. அப்பொழுது உங்களுக்கு இது வழியாக தனியாக லூப் ஆகின்றது என்றால் இது 3 முறை லூப் ஆக வேண்டும் என்று புரிய வேண்டும். இது வழியாக தனியாக லூப் ஆகின்றது என்றால் இது 2 முறை லூப் ஆக வேண்டும். இப்பொழுது நான் இதனை நீக்குகின்றேன். இப்பொழுது நான் உங்களுக்கு நேம்ஸில் J சிறிது I ஆகின்றதா என்று பார்ப்பது ஏன் என்று புரிய வேண்டும் என்று நினைக்கின்றேன். இது லென்த் ஆக வேண்டும். அடுத்து J++ என்று கொடுக்கின்றேன். இப்பொழுது நாங்கள் இதனை பிரிண்ட் செய்வோம். நாங்கள் நேம்ஸில் I இன் J இனை பிரிண்ட் செய்ய வேண்டும் என்று நான் இதனை இப்பொழுது ரன் செய்தால் இவ்வாறு எமது நேம்ஸ் அழகாக பிரிண்ட் ஆகின்றதை பார்க்கலாம். உங்களுக்கு நான் இப்பொழுது இந்த நெஸ்டட் லூப் ஒன்றினை கொடுக்கும் பொழுது இதன் லென்த்தினை எவ்வாறு கருதுவது, இது எவ்வளவு நேரம் ரன் ஆகின்றது என்று கருதுவது எவ்வாறு என்று நன்றாக புரிய வேண்டும் என்று நினைக்கின்றேன். நான் எமது இந்த for loop பற்றி கதைத்த 2வது பாட்டிலும் சிறிது அட்வான்ஸ் விடயங்களை பற்றி கதைத்தேன் என்று நினைக்கின்றேன். நாங்கள் எவ்வாறு நெஸ்டட் for loop ஒன்றை எழுதுவது என்றும் நான் கதைத்தேன். இந்த விடயங்கள் உங்களுக்கு இன்னும் புரியவில்லை என்றால் நாங்கள் பின்னர் மேலும் லூப்ஸ் பற்றி கதைத்து கொண்டு செல்லும் பொழுது நன்றாக புரியும். நாங்கள் அடுத்த பாட்டிலிருந்து இந்த for loop ஒன்றை எமது ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் ஒன்றிற்கு எவ்வாறு யூஸ் செய்வது என்று பார்ப்போம்.